உயர்கல்வி பயிலும் மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டத்தை போல் மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டம் வரும் கல்வியாண்டிலேயே தொடங்கப்படும் என அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகியுள்ளது. ஏழை குடும்பங்களை சேர்ந்த மாணவிகள் உயர்கல்வி பயில்வதை உறுதி செய்யும் வகையில் கடந்த 2022ஆம் ஆண்டு மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் புதுமை பெண் திட்டம் தொடங்கப்பட்டது. அரசு பள்ளியில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்து கலை அறிவியல் பட்டய படிப்பு, டிப்ளமோ, ITI மற்றும் வேறு ஏதேனும் அங்கீகரிக்கப்பட்ட உயர்கல்வி படிக்கும் மாணவிகளின் வங்கிக் கணக்கில் மாதம் 1000 ரூபாய் வரவு வைக்கப்படுகிறது. உயர்கல்வியில் சேரும் மாணவர்கள் பாடப்புத்தகம், பொது அறிவு நூல்கள் மற்றும் இதழ்களை வாங்கி அவர்கள் கல்வியை மெருகேற்றிக் கொள்ள உதவிடும் வகையில் இந்த தொகை வழங்கப்படுகிறது. இத்திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட பின்னர் உயர்கல்வியில் 1ஆம் ஆண்டு சேரும் மாணவிகளின் எண்ணிக்கை 34% அதிகரித்ததாக புள்ளி விவரம் கூறுகிறது. இதனிடையே புதுமை பெண் திட்டத்தை போல 360 கோடி ரூபாய் செலவில் மாணவர்களுக்கும் அத்திட்டம் விரிவுபடுத்தப்படும் என கடந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் மாணவர்களுக்கும் கல்வி உதவித்தொகை வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் இந்த கல்வியாண்டிலேயே தொடங்கப்படும் என மாணவர்களுக்கு ஒரு குட் நியூஸ் கிடைத்துள்ளது. 12ஆம் வகுப்பு முடித்த மாணவ மாணவிகளுக்கு நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் உயர்கல்விக்கு வழிகாட்டும் தொடக்க விழா சென்னை கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலக வளாகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சரின் தனிச் செயலாளர் முருகானந்தம், புதுமை பெண் திட்டத்தை போல் உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டம் வரும் கல்வியாண்டிலேயே தொடங்கப்படும் என தெரிவித்தார். அதன்பின் செய்தியாளர்களை சந்தித்த தமிழக தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா, 12ஆம் வகுப்பு பயின்ற அனைவரும் உயர்கல்வி பயில வேண்டும் என்பதே இலக்கு என தெரிவித்தார். 12th ஸ்டாண்டர்ட் வரை கவர்மெண்ட் ஸ்கூல்ல இந்த படிச்ச பெண்களுக்காக புதுமை பெண் திட்டம் இருக்கு. மாதம் அவங்களுக்கு 1000 ரூபாய் தமிழ்நாடு அரசாங்கம் மூலமாக கொடுக்குறோம். அதே மாதிரி பாய்ஸ் பொறுத்தவரையில அவங்களுக்கு அந்த தமிழ் புதல்வன் ஸ்கீமும் இந்த வரும். ஸோ இந்த 2 ஸ்கீமு பிளஸ் அந்த அரசாங்கத்தில் எடுத்த முயற்சினால் இந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ உயர்கல்வியில இன்னும் கூடுதலாக மாணவ மாணவிகள் ஜாயின் பண்ணுவாங்க. இந்த நம்பிக்கை இருக்கு. அண்ட் இதை பார்த்துட்டு இருக்கோம். கடந்த 2 ஆண்டுகள்ல பார்த்து அதை படிப்படியாக இன்னும் மேலே போயிட்டு இருக்கு. அதை இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். நம்ம கவர்மெண்டுடைய நோக்கம் 100% 12th வரை படிக்கிறாங்க, நம்ம கட்டாயமா உயர்கல்விக்கு போகணும். சுமார் நம்ம போன வருஷம் இந்த எடுத்த முயற்சியில 30,000 பேர் கூடுதலாக ஜாயின் பண்ணிருக்காங்க உயர்கல்வியில. எக்ஸாக்டா பர்சன்டேஜ்னா நம்ம இப்போ ஸ்டடி பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இந்த எடுத்த முயற்சினால் 30,000 பேர் கூடுதலாக ஜாயின் பண்றாங்க. இந்த வருஷம் நம்ம கொஞ்சம் டைம் இருக்கு. ஸோ அதை நல்லா சிறப்பாக அரேஞ்ச் பண்ணோம். இன்னும் கொஞ்சம் கூடுதலாக அதோட பயணம் கிடைக்கும். தமிழ் புதல்வன் திட்டம் குறித்த அறிவிப்பு மாணவர்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. புதுமை பெண் திட்டம் மிகுந்த உதவியாக இருக்கும் நிலையில் இந்த பயன் மாணவர்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டிருப்பதன் மூலம் சுமார் 3 லட்சம் மாணவர்கள் பயன்பெறுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது.